குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஆஸ் வி டிஸ்கஸ் நம்ம பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியோடது நேத்திக்கு பாத்தீங்கன்னா பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஜூன் 2ஆம் தேதியோடது பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸ் நீங்களே பாத்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க. தட் இஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் தேர்ட் இந்தியன் எக்கனாமிக்ஸ் உடைய கிளாஸ் தான். அது பாத்தீங்கன்னா அது எக்கனாமிக்ஸ்ல இன்னைக்கு வந்த ஒரு மேஜர் நியூஸ் ஏப்ரல் இண்டஸ்ட்ரியல் growth at 4.9% வெர்சஸ் 3.2% இன் மார்ச்னு சொல்லிட்டு வந்திருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் growth இருக்குது இல்லையா, ஏப்ரல் மந்த் உடைய டேட்டா நம்ம பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா பாக்குறோம். growth எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4.9% growth பாத்தீங்கன்னா அடைஞ்சிருக்கு உங்களுக்கு ஏப்ரல் மந்த்ல. லாஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாசம் மார்ச்ல எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 3.2% இருந்தது. மார்ச்ல உங்களுக்கு 3.2%, ஏப்ரல்ல உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல 4.9% பாத்தீங்கன்னா வந்திருக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் குரோத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஹோல் ஸ்கேல் பிரைஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஹோல் ஸ்கேல் பிரைஸ் இண்டெக்ஸ். வாட் இஸ் மென் பை ஹோல் ஸ்கேல் பிரைஸ் இண்டெக்ஸ்? இது எக்கனாமிக்ஸ்ல படிக்கும் போது ரெண்டு விதமான பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹோல் ஸ்கேல் பிரைஸ் இண்டெக்ஸ், இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இதை ரெண்டு வச்சு தான் கால்குலேட் பண்றது பாத்தீங்கன்னா பொதுவா இருக்கும். இப்போ ஜென்ரலா நம்ம பேஸ் இயருக்கு எதை எடுப்போம் அப்படின்னா 2011-12 அதை தான் பேஸ் இயரா எடுப்போம். இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பேஸ் இயரை கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் லைனே நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். பேஸ் இயர் ஆஃப் த ஹோல் ஸ்கேல் பிரைஸ் இண்டெக்ஸ் ரிவைஸ்டு ஃப்ரம் 2011-12 to 2022 to 2023. ஓகேவா? இப்போ 2011-12 வச்சு மத்த வருஷம் எப்படி சைமல்டேனியஸா வருதுன்னு சொல்லிட்டு கம்பேர் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் த பாஸ்ட் 15 இயர்ஸ் அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷம் நம்ம என்ன ஒரு டிஃபரெண்ட் டேக் எடுத்திருக்கோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி growth பொறுத்த வரைக்கும் 2022ல இருந்து 2023 இருக்குது இல்லையா, ஆஃப்டர் த பேண்டமிக். ஐ ரிப்பீட், ஆஃப்டர் த பேண்டமிக். ஏன்னா உங்களுக்கு 2011-2012 போது இந்த அளவுக்கு இந்தியாவுடைய ஜிடிபி growth ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா நம்மளுடைய growth ஆப்வியஸ்லி 5% 6% நம்ம growthல பாத்தீங்கன்னா இருந்தோம். பட் இவ்வளவு ட்ரில்லியனா நம்ம பாத்தீங்கன்னா இல்ல. இப்பதான் அந்த ட்ரில்லியனோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஜாஸ்தி பாத்தீங்கன்னா ஆயிருக்கு. கமிங் பேக் 2022 to 2023 ஆஃப்டர் பேண்டமிக் இயரை பேஸ் இயரா வச்சு இந்த வருஷத்துல இருந்து கால்குலேட் பாத்தீங்கன்னா பண்ண போறாங்க ஃபார் ஆல் இண்டஸ்ட்ரீஸ். இதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் முக்கியமான நியூஸ் அகைன் GS3 பேப்பர் சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்து பாத்தீங்கன்னா வருது. நிவிடியாங்கிற ஒரு கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புதுசா ஒரு சிப்பை இனோவேஷன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணிருக்காங்க. இந்த இனோவேஷன்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளோட எலக்ட்ரானிக் டிவைசஸ், லேப்டாப், ப்ளூடூத், ஸ்மார்ட் வாட்சஸ், செல்போன், ஸ்மார்ட் போன்ஸ் எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸுக்கும் செமிகண்டக்டர்ஸ்ங்கிற சிப்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவைப்படும். அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த நிவிடியாங்கிற கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ புதுசா ஒரு செமிகண்டக்டர் இனோவேஷன் பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. இந்த இனோவேஷன் உங்களுக்கு எதோட பார்ட்டா வரும் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்ட் மூலியமா வரும். லெட் அஸ் see the பேசிக் சயின்ஸ். பேசிக்கா பிசிக்ஸ் நீங்க படிக்கும் போது இன்சுலேட்டர் இருக்கும், கண்டக்டர் இருக்கும். வாட் இஸ் மென்ட் பை இன்சுலேட்டர் மீன்ஸ் which does not allow light and current to pass through. கரண்டையும் அலோவ் பண்ணாது, லைட்டையும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணாது. அதுக்கு பேர் தான் இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இன்சுலேட்டர். கண்டக்டர்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா லைட்டையும் பாஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணும், உங்களுக்கு கரண்டையும் பாஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணும். அதுக்கு பேர் தான் கண்டக்டர். செமி கண்டக்டருங்கிறது பாத்தீங்கன்னா பார்ஷியலா லைட் அலோவ் பண்ணும், பார்ஷியலா உங்களுக்கு கரண்ட்டை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணும். அப்படிப்பட்ட இருக்கிறது தான் உங்களுக்கு செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்றாங்களா, வேற எங்கேயாவது யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி சோலார் பேனல்ஸ் இருக்குது இல்லையா, நம்மளோட சோலார் பேனல்ஸ் எல்லாத்துலயுமே எது இருக்கு அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ் தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. there is a basic fact. இந்த செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் இதை உருவாகக்கூடிய டெக்னாலஜி அமெரிக்கா கையில இருக்கு, சைனா கையில இருக்கு, அண்ட் தென் தாய்வான் கையில இருக்கு. மேசிவா ப்ராடக்டை யார் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சைனா அண்ட் தாய்வான் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சைனா அண்ட் தாய்வான் நியர்லி 80% ஆஃப் த வேர்ல்ட் செமிகண்டக்டர் சிப்ஸ் யார்கிட்ட இருந்து போகுது அப்படின்னா சைனா கிட்ட இருந்தும் உங்களுக்கு
தாய்வான் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போகுது. சோ தீஸ் பீப்புள் பிளேஸ் த மேஜர் ரோல் ஹியர். மேஜர் ரோல் யாரு கூட கிட்ட இருந்து வருதுன்னா இந்த ரெண்டு கண்ட்ரி கிட்ட இருந்து தான் வருது. யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் தே ஆர் பிக்ஸ்டு சைனா ஆஸ் தேர் எனிமி. கடைசி ஒரு 10-15 வருஷமா யுஎஸ்ஏ யார வந்து தங்களோட எனிமியா பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சைனாவா அவங்களோட எனிமியா இந்த இடத்துல பிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. சோ எதிரியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடாது, நம்ம கையிலே ஒரு டெக்னாலஜி இருக்கும்னு சொல்லித்தான் யுஎஸ்ஏ புதுசா இந்த ஒரு டெக்னாலஜி வந்து இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ லெட் அஸ் வெயிட் அண்ட் சி எப்படி வந்து பாத்தீங்கன்னா இது போகுது அப்படின்ட்டு. இந்தியாலையும் செமிகண்டக்டர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் த ப்ராப்ளம் இஸ் வி நீட் திஸ் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜிய நம்ம நாட்டுல நம்மளே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். சுயசார்பு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, we are seeing the third news. அண்ட் இந்த நியூஸ் எதோடது அப்படின்னா GS2 உடைய இந்தியன் பாலிட்டி ஓடது உங்களுக்கு. ஓகேவா, இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, சென்ட்ரல் கிரியேட்ஸ் நியூ ஜட்ஜஸ் ஃபார் SC, தட் இஸ் சுப்ரீம் கோர்ட். ஷார்ட் ஃபார்ம்ல தான் நான் SCன்னு கொடுத்துருக்கேன். சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்ட்ரென்த் ஜட்ஜஸோட எண்ணிக்கை எவ்வளவா கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த இடத்துல 37 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஒரு ஃபேக்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல எவ்வளவு ஜட்ஜஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 34 ஜட்ஜஸ் ஆர் தேர். இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இந்த 34 ஸ்ட்ரென்த்தை 38 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்க்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. இப்ப நான் ஒரு டேட்டா காமிக்கிறேன். ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு வத்தமா இருக்கலாம், ஆனா உண்மை நிலவரத்தை நம்ம இந்த இடத்துல பார்த்துதான் ஆனோம். யூ கேன் சி திஸ். இது ஆப்வியஸ்லி யார் கொடுக்குறாங்கன்னா நம்ம கண்ட்ரியோடைய ஜுடிஷியல் ரிப்போர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க, லா மினிஸ்ட்ரி தான் கொடுக்குறாங்க. எவ்வளவு கேஸ் நம்ம கண்ட்ரில பெண்டிங்ல இருக்கு? 5.5 crore cases are pending in the Indian courts. ஓகேவா, சுப்ரீம் கோர்ட்ல லாஸ்ட் லைன் உங்களுக்கு இருக்கும், நியர்லி 93,000 cases are pending. உங்களுக்கு ஹை கோர்ட்ல 63 lakh to 67 lakh cases are pending. கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ஸ்ல 4.9 crores ஆர் பெண்டிங். ஓகேவா, இருக்கிறதுலே அதிகமான கேஸ் பெண்டிங்கா இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ் தான். ஓகே, கமிங் பேக் டு த பேசிக்ஸ். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எவிடன்ஸ் இருந்தா தான் கோர்ட்டால ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியும், இல்லாட்டி பாஸ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா முடியாது. நம்ம கண்ட்ரி இந்தியால கோர்ட்ஸோட எண்ணிக்கையை ஜாஸ்திப்படுத்தணும், ஜட்ஜஸ் அண்ட் லாயர்ஸோட எண்ணிக்கையை இந்த இடத்துல டெஃபினட்டா ஜாஸ்திப்படுத்தணும். அப்பதான் உங்களுக்கு ஜுடிஷியரி மேல யாருக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னா பீப்புளுக்கு நம்பிக்கை வரும். இப்போ பேசிக்ஸா இருக்கக்கூடிய விஷயத்த வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ஆர்டிகல் 124(3), ஆர்டிகல் 124 தேர்ட் பாயிண்ட். ஆர்டிகல் 124 நீங்க அடிச்சீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல ஆர்டிகல் 124ல தேர்ட் பாயிண்ட் நம்ம முக்கியமா படிக்கணும். ஏன்னா இந்த தேர்ட் பாயிண்ட் எதோடைய குவாலிபிகேஷன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல வரக்கூடிய ஜட்ஜோடைய குவாலிபிகேஷன்ஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். யார் நீதிபதியா வராங்களோ அவங்களோட குவாலிபிகேஷன்ஸ் கொடுக்கும். தேர்ட் பாயிண்ட் நீங்க பாக்குற பட்சத்துல வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் சிட்டிசன்னா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹி ஆர் ஷி ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு அவங்களுக்கு 5 வருஷமாவது ஒரு ஹை கோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்கணும். ஓகேவா, ஒரு ஹை கோர்ட்ல 5 வருஷமாவது வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜா இருந்தா தான் எதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜாறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இல்லையா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, 10 வருஷம் ஹை கோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கணும். இஃப் சம்மோன் இஸ் தேர் ஃபார் 10 years lawyer in any high court, they can be eligible to become a supreme court judge. அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு. இந்த சி ஆப்ஷனை இது வரைக்கும் எந்த பிரசிடென்ட்டும் யூஸ் பண்ணது கிடையாது. இனிமேல் யூஸ் பண்ணாங்கன்னா பார்க்கலாம். பிரசிடென்டோட ஒப்பீனியன்ல லா நல்லா தெரியக்கூடிய ஒரு பர்சனையும் என்னவா போடலாம், ஜட்ஜா இந்த இடத்துல போடலாம். ஓகேவா, தீஸ் ஆர் த கிரைட்டீரியாஸ் ஃபார் பிகமிங் அ ஜட்ஜ் இன் இந்தியா. இந்த பேசிக்ஸ் நல்லா பாருங்க. ஜுடிஷியரி ரிகார்டிங்கா இது இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஃபோர்த் நியூஸ் உங்களுக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் கம் சயின்ஸ் அண்ட் டெக்கை வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த இடத்துல போற மாதிரி இருக்கும். நம்ம கண்ட்ரியில வந்து ஒரு 2 days கழிச்சு June 4th and June 5 என்ன நடக்க போகுது அப்படின்னா பிரிக்ஸ் சம்மிட் நடக்க போகுது. இந்த பிரிக்ஸ் சம்மிட் நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் கீழே வந்து பாத்தீங்கன்னா வரும். பிரிக்ஸ் சம்மிட்ல என்ன பேச போறாங்கன்னா they are going to speak about ethical use of AI. ஓகேவா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய எத்திக்கல் யூஸ பத்தி தான் எதர்ல பேச போறாங்கன்னா பிரிக்ஸ்ல பத்தி பேச போறாங்க.
என்ன ஒரு விஷயம்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்லயும் இந்த டாபிக் கவர் ஆகலாம், சயின்ஸ் அண்ட் டெக்லையும் கவர் ஆகலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் GS4 என்னன்னு கேட்டீங்கன்னா எத்திக்ஸ் தான். அந்த எத்திக்ஸ்லயும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கவருக்கான சான்சஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இவங்க தான் எதுல இருக்காங்க அப்படின்னா இந்த பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. கிளியரா? டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான் பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆக்சுவலி பிரிக்ஸோடைய அக்ரானம் நீங்க எடுத்து பாக்குற பட்சத்துல பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து தான் 2010 பிரிக்ஸ்ங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. ஒரு ஃபேக்ட் இருக்கு. These countries population are literally 40% in the global level. உலகத்துல 40% பாப்புலேஷன் யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா இந்த 5 கண்ட்ரி கிட்ட இருந்து தான் வருது. ரெண்டாவது, உலகத்தோட எக்கானமியில they are contributing to 30%. That's why these 5 countries started the BRICS in 2010. இது ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸா இருக்கலாம், வேர்ல்டு பேங்கா இருக்கலாம், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டா இருக்கலாம். இவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா இவங்களோட பைனான்சியல் சிஸ்டம் எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரி, அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரியோட ஹெஜ்மோனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க வைக்கிறதான் சட்டம்ங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கும். ஈஸ்டர்ன் பிளாக் ஒன்னு ரைஸ் ஆனோன்னு சொல்லித்தான் இதை ரைஸ் பண்ணது. ஆப்வியஸ்லி நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் பிரேசிலும் வெஸ்டர்ன் கண்ட்ரி தானே? எஸ், பிரேசிலும் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டுல தான் இருக்கு. பட் பிரேசில் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் குரூப் கம்பேரிங் டு த அலையன்ஸ் கம்மிங் அண்டர் அமெரிக்கா. ஓகேவா? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான இயர். ஏன்னு கேட்டீங்கன்னா பிரிக்ஸோடைய லீடர் 2026க்கு இந்தியா. வருஷம் உங்களுக்கு லீடர்ஷிப் இந்த இடத்துல மாறும். 2026க்கு யாருப்பா லீடர்? இந்தியா, நம்ம தான் லீடர். ஆஸ் வெல் அஸ் குவாட் இருக்குது இல்லையா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, USA, அந்த குவாடுக்கும் இந்த வருஷம் இந்தியா தான் லீடர். ஒரு பக்கம் we are going to balance Russia and China, on the other side we are going to balance United States of America this year. அதனால இந்த வருஷம் டிப்ளமேசிக்கு ஒர்க் ஆப்வியஸ்லி இந்த இடத்துல ஜாஸ்தியா தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த வருஷம் வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியர் கட்டா இந்த இடத்துல புரியும். இதோட ஃபவுண்டேஷன் ஸ்டெப் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா 2001லயே ஆரம்பிக்குது. 2001லயே வந்து நெல்லுங்கிற ஒருத்தர் வந்து ஜிம் நெல்லுங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. குரூப் அபிஷியலா உங்களுக்கு 2006ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. த ஃபேக்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் G8 குரூப் ஆஃப் 8 நேஷன்ஸ் சொல்லி தான் வந்து ஆரம்பிச்சாங்க. இந்த குரூப் ஆஃப் 8 நேஷன்ல இருந்து ரஷ்யாங்கிற கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா 2006ல வெளியில வராங்க. ரஷ்யா வெளியில வந்ததுனால தான் G8 குரூப் ஆஃப் 8ங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல குரூப் ஆஃப் 7 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மாறுது. G7 கண்ட்ரிஸுக்கு எதிரான ஒரு இயக்கம்ங்கிற மாதிரியே கிட்டத்தட்ட ரஷ்யா இதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஃப்ரம் 2009. ஏன்னா 2009ல ரஷ்யா நடந்த சம்மிட்ல தான் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது. வி அண்ட் சைனா, நமக்கும் சைனாக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இந்த இடத்துல இருக்கு. பார்டர் ப்ராப்ளம் இருக்கு, தெர் இஸ் நோ டவுட் இன் இட். பட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஹெஜ்மோனிஸ் வரும்போது பங்காளி பிரச்சனை வந்து அப்புறமேட்டு நம்ம பாத்துக்கலாம். பொதுவா ஒரு எதிரி வரும்போது அவனை பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த 2 நாடுகளும் இறங்கி இந்த இடத்துல வந்திருக்காங்க. இந்தியாவும் நம்ம இறங்கி வந்திருக்கோம், சைனாவும் நம்ம இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கோம். அடுத்தது இந்த மெம்பர்ஷிப் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு 2024ல எக்ஸ்பேண்ட் ஆகுது. we are getting Egypt, Ethiopia, Iran, UAE இந்த கண்ட்ரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றாங்க. லாஸ்ட் இயர் இந்தோனேஷியா ஜாயின் பண்றாங்க. ஒன் கிரிட்டிக்கல் பாயிண்ட், ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், UAE இந்த 4 கண்ட்ரிஸ் கிட்டையும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் க்ரூட் ஆயில். ஓகேவா? சவுதி அரேபியாவும் பிரிக்ஸோட மெம்பர்ஷிப் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஃபார்மலா இன்னும் அவங்க ஜாயின் பண்ணல. அர்ஜென்டினா இஸ் இன் ஆசிலேஷன். சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியான அர்ஜென்டினா ஆசிலேஷன்ல தான் இருக்காங்க. இன்னுமே அவங்களும் வந்து ஜாயின் பண்ணல. இஃப் ஐம் நாட் ராங், ஃபியூச்சர்ல ஜாயின் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு, அவங்களுக்கான ஸ்பேஸும் இருக்கு. இன் 2024 பிரிக்ஸ் என்ன நம்ம பண்றோம் அப்படின்னா பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி பார்ட்னர் கண்ட்ரிஸ்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றோம். பெலாரூஸ், பொலிவியா. பெலாரூஸ் உங்களுக்கு யூரோப்ல இருக்கு, பொலிவியா உங்களுக்கு சவுத் அமெரிக்கால இருக்கு, கியூபா உங்களுக்கு நார்த் அமெரிக்கால இருக்கு. இதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய கண்ட்ரிஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு ஏஷியால தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்கா. நைஜீரியா அண்ட் உகாண்டா உங்களுக்கு ஆப்பிரிக்கால இருக்கு. கசகிஸ்தான், மலேசியா, தாய்லாந்து, உஸ்பெகிஸ்தான் இந்த கண்ட்ரி எல்லாம் ஏஷியா கான்டினென்ட்ல இருக்கு. இவங்க எல்லாத்தையுமே பார்ட்னர் நேஷன்ஸா நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். என்ன அர்த்தம்னா பிரிக்ஸ் சமிட் வரும்போது மேஜர் கண்ட்ரிஸும் இருக்கும், பார்ட்னர் கண்ட்ரிஸும் தேவைப்பட்டால் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். சோ இந்த நியூஸ் வந்து இதுதான். சோ பிரிக்ஸ் வந்து நீங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் ரிகார்டிங்கா பார்க்கணும். கமிங் பேக் டு எத்திக்கல் யூஸ் ஆஃப் ஏஐ. ஓகேவா? இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வச்சு என்ன வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண வந்து பாத்தீங்கன்னா முடியும்.
பிரிக்ஸ் கண்ட்ரி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான எத்திக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அஸ் வெல் அஸ் ஏஐக்கு மேல இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஆப்வியஸ்லி தேவைப்படும். இல்லனா இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட். எந்த கண்ட்ரி கிட்ட டெக்னாலஜி இருக்கோ அந்த கண்ட்ரி டெக்னாலஜி இல்லாத கண்ட்ரிய ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தட்ஸ் வை. நெக்ஸ்ட் இது சயின்ஸ் அண்ட் டெக் ரிகார்டிங்கா நம்ம பார்க்க போறோம். அஸ் வெல் அஸ் யூ கேன் கீப் இட் ஃபார் ஈவன் ஃபார் எத்திக்ஸ் ஆல்சோ திஸ் நியூஸ். மலேசியா கண்ட்ரியோட கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணிருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் டீனேஜ் பீப்புள். ஏஜ் 16க்கு கீழே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் எதை யூஸ் பண்ணக்கூடாது, சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாலிசியை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இஸ் பிரிங்கிங், ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அதுக்கப்புறமேட்டு மெனி கண்ட்ரீஸ் ஆர் ஃபாலோயிங் டுடே. இன்னைக்கு இந்தியாவும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. தெர் இஸ் ஒன் ஆர்கனைசேஷன் நோன் அஸ் லோக்கல் சர்க்கிள். இந்த லோக்கல் சர்க்கிள்ங்கிற ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டி சைட், வில்லேஜ் சைடுக்கு போய் அவங்க டேட்டா எடுக்கல. தே ஹவ் டேக்கன் த டேட்டா ஒன்லி இன் சிட்டி சைட். பட் சிட்டி சைட்ல எடுக்கக்கூடிய நியூஸே ஷாக்கிங்கா இருக்கு. யாரோடைய சர்வே இவங்க எடுக்கிறாங்கன்னா ஏஜ் 9 to ஏஜ் 17. அந்த தேர்ட் லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஏஜ் 9 to ஏஜ் 70 எவ்வளவு மணி நேரம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் ஓடிடில படங்கள் பாக்குறதா இருக்கலாம், ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறதா இருக்கலாம், எவ்வளவு நாள் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜா எடுத்திருக்காங்க. 1 to 3 hours கிட்டத்தட்ட எவ்வளவு சில்ட்ரன்ஸ் பாக்குறாங்க அப்படின்னா 39% ஆஃப் த சில்ட்ரன்ஸ் ஒரு நாளைக்கு எதுலப்பா இருக்காங்க, சோசியல் மீடியால தான் இருக்காங்க. 1 to 3 hours. இதுக்கப்புறம் 3 to 6 hours 46% ஆஃப் த சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. தே ஆர் வெரி வெரி வல்னரபிள். இதோடைய மோசமான விஷயம் என்னன்னா 6 மணி நேரத்துக்கு மேல உங்களுக்கு 15% ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆர் தேர். கிளியர்? இப்போ இத்தனை மணி நேரம் சோசியல் மீடியா, ஆன்லைன் கேம்ஸ்லயே அந்த குழந்தைங்க ஈடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். செகண்ட் திங், அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அமைய மாட்டாங்க. இப்போ ஒரு ஃபேக்ட சொல்லணும் அப்படின்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அமையறது தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா ஸ்கூல்ல உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட் ஆறாரு, காலேஜ்ல உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட் ஆறாருன்னா மேக்ஸிமம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க, உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. வைஸ் வர்சா நீங்களும் அவங்க கிட்ட எதுவும் எதிர்பார்க்க மாட்டீங்க. நேச்சுரலா இந்த ஒரு பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்து பாத்தீங்கன்னா வரும். நேச்சுரலா உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த இடத்துல வரும், இயற்கையா வரக்கூடிய ஒரு விஷயம். நீங்க ஆபீஸ் போறீங்க, இல்லாட்டி வந்து நாளைக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க போறீங்கிற பட்சத்துல அங்கேயும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அமையும், டீம் எல்லாம் அமையும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்கப்பா. ஏன்னா மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புங்கிறது இந்த இடத்துல இருக்கும். அதுவும் நமக்கு எல்லாம் ஏஜ் ஆகி போச்சு, ஆபீஸ் போறோம், கொலீக்ஸ் வந்து கிட்ட இருந்து கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். ஏதாவது ஒரு தேவைகள் இந்த இடத்துல இருக்கும். தட்ஸ் வை. ஆனா சில்ட்ரன்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. ரெண்டாவது, சில்ட்ரனோட growth இருக்குது இல்லையா, ப்ராப்பர் ஹைட், ப்ராப்பர் வெயிட், திங்கிங் கெப்பாசிட்டி, இது எல்லாமே எதுல கெட்டு போகும் அப்படின்னா சோசியல் மீடியா யூஸ் பண்றதுனால இந்த இடத்துல கெட்டு போகும். சில்ட்ரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ பெரியவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா அடிக்ட் ஆயிட்டாங்க. ஏஜ் பார் இல்லாம இந்த ப்ராப்ளம் வந்து போகுது. ஸோ பெட்டர் இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை கவர்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். We are going to see the next news. Science and Tech regarding தான் இந்த நியூஸும் வந்து வந்திருக்கு. டிஜிட்டல் இந்தியா பாக்ஷாக்னி. ஆக்சுவலா பாக்ஷாக்னி பத்தி நான் உங்களுக்கு ஜென்ரலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாஸ்ட் இயர் தான் இந்த பாக்ஷாக்னி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகுது. இஃப் சம் ஒன் இஸ் ஸ்பீக்கிங் இன் லாங்குவேஜ், இப்ப நான் தமிழ் இங்கிலீஷ் பைலிங்குவலா கலந்து வந்து பாத்தீங்கன்னா பேசுறேன். இந்த லாங்குவேஜை வந்து பாத்தீங்கன்னா மத்த இந்தியன் லாங்குவேஜுக்கு பேச பேச டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஐ ஆப் தான் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல பாக்ஷாகினி. ஓபன் சோர்ஸ், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வால்மி கம்பெனி, இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இவங்க எல்லாருமே ஒரு கொலாபரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. என்ன ஒரு சேலஞ்சை வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ், அதுக்கப்புறமேட்டு ரிசர்ச் சென்டர்ஸ்க்கு எல்லாம் ஒரு சேலஞ்சை இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் த சேலஞ்ச்? உங்களுக்கு அந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஓபனாவே இந்த இடத்துல பேசியிருப்பாரு. மல்டிலிங்குவல் ஏஐ, அந்த டெக்னாலஜியோட ஷிஃப்டை தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரதுக்காக ட்ரை பண்றாங்க. இப்போ நான் தமிழ்ல பேசிட்டு இருக்கேன்.
திடீர்னு வந்து மலையாளத்துல மாத்தணும் அப்படின்னா மலையாளத்துல மாத்துற மாதிரி ஒரு ஏஐ டூல் ஆப் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நான் தமிழ்ல பேசிட்டு இருக்கேன்னா அது மலையாளத்துல மாத்தும். யாராவது மலையாளத்தை பேசிட்டு இருக்காங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இந்த மாதிரி லோக்கல் இந்தியன் லாங்குவேஜ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறோம். ஐ எம் டெல்லிங் யூ an interesting fact. Just a moment. You can see this display. According to 2011 census, இந்தியால இருக்கக்கூடிய டோட்டல் லாங்குவேஜ் எவ்வளோனா 19,500. I repeat, 19,500 languages are there in our country, India. இதுல டிஸ்டிங்க் லாங்குவேஜஸ் நிறைய பேர் இருக்கும், மதர் டங் லாங்குவேஜஸும் நிறைய உங்களுக்கு இருக்கும். மேஜரா இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜ். சோ புரிஞ்சுதுங்களா? லாங்குவேஜ் ப்ராப்ளம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் இன் இந்தியா. நிறைய பேர் இதை பத்தி பேசுறது இல்ல, பட் இந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆனோம். லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளுடைய கல்ச்சர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். என்ன மாதிரியான அப்ரோச் எடுக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க படிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய கரியரை பத்தி அவங்க நினைப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட பேசி இன்டராக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். காமனா இந்தியாவுக்கு ஒரு லாங்குவேஜ் வைக்க முடியுமான்னா இட் இஸ் அ இம்பாசிபிள் டாஸ்க். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற லாங்குவேஜ் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ரெண்டு பேருக்கும் காமனா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வரணும்னா அதுவும் ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல டிஃபிகல்ட் தான். இங்கிலீஷ் நீ கொஞ்சம் காமன் லாங்குவேஜா இருக்கு, பட் எல்லா இந்தியன்ஸாலையும் சரளமா இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ளோவா பேச முடியுமான்னா அதுவுமே இந்த இடத்துல டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. இதுக்கான பேசிக் ஃபேக்டர் என்னன்னா நம்மளுடைய மதர் டங் என்னன்னு கிடையாதுன்னா இங்கிலீஷ் கிடையாது. யாரா இருந்தாலும் அவங்களோட மதர் டங்க்ல தான் நல்லா இந்த இடத்துல ஃப்ளூயண்டா பேச முடியும். இல்லையா அந்த லாங்குவேஜ ஒரு 6 months to 1 year நீங்க சுத்தி இருக்கவங்க கூட பேசி நல்லா இன்டராக்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களால பண்ண முடியும். இல்லைன்னா அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு டிஃபிகல்ட் தான். அட் த சேம் டைம் லாங்குவேஜ் டஸ் நாட் மீன்ஸ் நாலேஜ். ஓகேவா? ஒரு லாங்குவேஜ்ல ஒரு மொழியில நீங்க பேசுறது வச்சு உங்களுடைய அறிவை இந்த இடத்துல வந்து தீர்மானிக்க வந்து பாத்தீங்கன்னா முடியாது. இங்கிலீஷ் நல்லா பேசினாங்கன்னா அவங்க அறிவாளின்னு சொல்லிட்டு எல்லாம் தீர்மானிக்க முடியாது. நம்மளோட இந்தியன் லாங்குவேஜ் ஏதாவது பேசி அதுலயே அவங்க மாஸ்டரா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். சோ இந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்க கூடாதுன்னு சொல்லித்தான் பாஷாகினிங்கிற இந்த ஒரு சாஃப்ட்வேர் அந்த டூல் அந்த கம்பெனி வந்து இந்த இடத்துல வருது. தே ஆல்சோ ரைஸ்ட் ஓபன் சேலஞ்ச். நிறைய ஏஐ டூல் எல்லாத்தையுமே பில்ட் பண்ணுங்க, பேச பேச டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி பில்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்க கூட கம்பெனிஸ் அண்ட் சயின்டிபிக் ரிசர்ச் நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஒரு விதத்துல இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான். லெட் தம் ட்ரை. இப்போ முன்னாடி எல்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணணும் அப்படின்னா டைப் அடிக்கணும். ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் டெக்ஸ்டா போடக்கூடிய ஒரு ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வருது, விச் இஸ் அ குட் திங். தெர் இஸ் நோ டவுட் ஹியர் இன் இட். இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து என்ன விஷயம் அப்படின்னா நம்மளுடைய ஓன் லாங்குவேஜ்லயே டைப் பண்ற மாதிரியும் பேசுற மாதிரியான ஆப்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வரணும். இனி வரைக்குமே ஏஐ டூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்லயும் ரீஜனல் லாங்குவேஜஸ்லயும் பேசலாம், நான் மறுக்கல. பட் கரெக்டான அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நிறைய இடத்துல வர மாட்டேங்குது, ஏஐ டூல்ஸ் தடுமாறுது. இந்த ஒரு ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அதுக்கு ரெடி பண்றதுக்காக இந்த ஒர்க் வந்து பண்றாங்க. லெட் அஸ் கோ டு த லாஸ்ட் நியூஸ் ஆஃப் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நியூஸ் தான். நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். டிஆர்டிஓ எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா 1958ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. 1958. ஐ ரிப்பீட். ரீசன் என்ன அப்படின்னா டு மேக் வெப்பன்ஸ் ஃபார் இந்தியா. நம்ம நாட்டுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் நம்ம தயாரிக்கிறதுக்காக தான் டிஆர்டிஓ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்கோம். கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன் தான். டிஆர்டிஓவும் இந்தியானுடைய ஏர்போர்ஸும் சேர்ந்து எதை டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ருத்ரா M2 ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் அப்படிங்கிற ஒரு மிசைல் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. ருத்ரா M2 ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் அப்படிங்கிற மிசைல வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிசைல் டெக்னாலஜி இருக்குது இல்லையா, மிசைல் மேன் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி அது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் தான். அவருடைய டைம் பீரியட்ல தான் லேட் 80s and 90sல நம்ம வந்து மிசைல் தயாரிக்க வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம். லேட்டர் 70s 80s 90sல நம்ம தயாரிக்க வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம்.
மிசைல் உமன் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டீங்கன்னா தேசிஸ் தாமஸ் மேடம், கேரளாவை சேர்ந்தவங்க. இவங்களும் ஒர்க் அவுட் பண்ணி தான் இந்தியாவுடைய மிசைல் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா வருது. உங்களுக்கு ஏர் டு ஏர் மிசைல் இருக்கு, ஏர் டு வாட்டர் மிசைல் இருக்கு, ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் இருக்கு. அதாவது மேல இருக்கக்கூடிய ஏர்போர்ஸ் கீழே இருக்கக்கூடிய கிரவுண்டுக்கு ஒரு மிசைலை வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். இந்த மிசைலை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்றதுக்கு வந்து நம்ம சண்டிப்பூர் இருக்குது இல்லையா, சண்டிப்பூர் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருப்பாங்க. டெஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கு. இந்த இமேஜை வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. சக்சஸ்ஃபுல்லா ஹைதராபாத்தை சேர்ந்த இந்த இன்ஸ்டிடியூஷன் ரிசர்ச் சென்டர் இம்ராட் ஹைதராபாத், இந்த இன்ஸ்டிடியூஷன் டிஆர்டிஓட ஒரு கொலாபரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா எதை வந்து டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேல உங்களுக்கு வந்து ஏரோப்ளேன் இருக்கு, கீழே உங்களுக்கு இதுக்கான மிசைல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம கண்ட்ரியோட டிஃபென்ஸ் ஆஸ் வெல் அஸ் அஃபென்ஸ் ரெண்டுக்குமே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம். ருத்ரம், லெட் மீ ஷோ யூ ஒன் ஃபேக்ட். இப்போ உங்க முன்னாடி தான் நான் டிரான்ஸ்பரண்டா எல்லாத்தையுமே வந்து டைப் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். போன வருஷம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றோம், இந்தியன் மிலிட்ரி என்ன பண்றாங்கன்னா ஆபரேஷன் சிந்து வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. ரியாக்ஷன் டு த பகல்காம் டெரர் அட்டாக். த ஃபேக்ட் இஸ் அந்த மே மந்த் வித்தின் 3 to 4 days பாகிஸ்தான் எவ்வளவு ட்ரோன்ஸை இந்தியாவுக்கு எதிராக அனுப்புறாங்கன்னா 600 ட்ரோன்ஸை இந்தியாவுக்கு எதிராக அனுப்புறாங்க. ஹவு மெனி ட்ரோன்ஸ்? 600 ட்ரோன்ஸ். ஒரு ட்ரோன் கூட டார்கெட் அட்டாக்க போய் அடிக்கவே இல்லை. இப்போ ஆப்வியஸ்லி யாரை நம்ம பாராட்டணும்னா இந்தியன் மிலிட்டரி போர்சஸ் இந்த இடத்துல பாராட்டி தான் ஆனோம். டிஆர்டிஓல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் நம்ம பாராட்டி தான் ஆனோம். இதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. 600 ட்ரோன்ஸ் அமைச்சு ஒரு ட்ரோன் கூட நம்ம கண்ட்ரிய வந்து அட்டாக் பண்ணல அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்திருக்கு. ட்ரோனை வந்து எப்படி சார் தடுத்தாங்க அப்படின்னா வெரி சிம்பிள். வி ஹேட் த டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆஃப் மிசைல்ஸ் நம்ம கிட்டக்க இருந்தது. ரேடார்ல ட்ரோனை வந்து சென்ஸ் பண்ணோம், மிசைலை வச்சு ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சோம். 600 ட்ரோன்ஸ பாகிஸ்தான் அனுப்பி ஒரு ட்ரோன் கூட இந்தியாவுடைய லேண்ட்ல வந்து எந்த ஒரு அட்டாக்கையும் பண்ணல. ஓகேவா? இப்போ ஒரு விஷயம் வந்து இருக்கு, கவர்மெண்ட் ஏதாவது மறைக்கலாமான்னு கூட நீங்க கேட்கலாம். ஆனா திருப்பி ஒரு கவுண்டர் கொஸ்டின் இருக்கு. 140 crore மேல இந்தியன் பாப்புலேஷன் இருக்கு. பாகிஸ்தான பார்டரை ஒட்டி நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. எந்த ஒரு ஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்டோ இல்லாட்டி ஒரு இண்டிவிஜுவலோ இந்த மாதிரி ஒரு ட்ரோன் வந்து விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ கூட பிடிச்சு காமிக்கவே இல்லை. அப்ப இந்தியன் மிலிட்டரியோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சதுங்களா? நம்ம ஜெயிச்சிருக்கோம், இருந்தாலும் இன்னுமே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் இல்லையா? தட்ஸ் வை நிறைய மிசைல் டெஸ்டர்ஸ் இந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்றோம். மிசைல் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூட்டன் செகண்ட் அண்ட் நியூட்டன் தேர்ட் லா, இந்த 2 நியூட்டன் லாஸை வச்சு தான் மிசைல் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இது பேசிக் சயின்ஸ். இன்டர்னல் செக்யூரிட்டி, உள்நாட்டு பாதுகாப்புல உங்களுக்கு இந்த மாதிரியான நியூஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வரும். இப்போ இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்கேஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கிற பட்சத்துல